என்ன என் காலில் நடக்கிற? ஆமா முடியலையே. உங்களை காதலிக்கணும்னா கராத்தே ஸ்கூல்ல சேர்ந்தேன். கராத்தே கத்துக்கிறதுக்குள்ள கை கால்லாம் பெண்ட் ஆயிடும் போல இருக்கு. ஆனந்த், நாளைக்கு உங்க அம்மாவுக்கு நினைவு நாள். அதுக்கு பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்திடலாமா? இந்த மாதிரி அஞ்சலி எங்க அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொன்னவனை கண்டுபிடிக்கணும். அதான் எங்க அம்மாவுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கு. கடமை உணர்ச்சி தவறாதவங்கன்னு உங்க பெருமைகளை பத்தி பத்திரிகையில படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மருமகளாக போறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷம் நிலைக்காமலே போயிடுச்சு. அம்மா, உங்க சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சட்டப்படி முடியலன்னாலும் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். அந்த அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வராம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த கள்ளக்கடத்தல் கும்பல ஒழிச்சு கட்டிருப்பாங்க. அவங்களால பிடிபட்டவங்க தான் இந்த கொலையே பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட பாவிங்களுக்கும் இந்த சமுதாயம் இடம் கொடுத்து வச்சிருக்க. எனக்கும் அந்த சேவம் இருக்கு. ஏன்னா அந்த ஹோட்டல்ல தான் அம்மா ஒரு ஸ்மக்லிங் கேஸ் பிடிச்சாங்க. அது நடந்த கொஞ்ச நாள்ல அம்மா கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அந்த ஹோட்டலே வாட்ச் பண்ணா கண்டிப்பா ஏதாவது குழு கிடைக்கும். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்ப்பா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ரொம்ப தேவை உனக்கு. அவ அந்த ஹோட்டல்ல தான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பாக்குறான். அதை விட முக்கியமான ஆள் நமக்கு தேவையில்லை. பட் அந்த பொண்ணு ரொம்ப சாதுப்பா. அவ சாது மட்டும் இல்ல, மக்காவும் இருக்கணும். இல்லன்னு ஒன்ன லவ் பண்ணிருக்க மாட்டாள. தம்பி, என்னால உனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு, ஜாகிரதை. சரி, நான் சொல்லுங்க. ஆனா அவளை பயன்படுத்துறத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. பட் அவளை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எடுத்த காரியத்தை முடிக்கவே முடியாது. ஓகே, நீ சொல்லிட்டு நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். என்னையா அத ஆபீஸ் நேரத்துக்கு அப்புறம் போன் பண்ணி உயிரை வாங்குறீங்க? என்ன இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேளு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன சும்மா இருக்கேன் நினைச்சியா? ஐ எம் வெரி பிஸி. ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் நான். என்ன வேலைன்னு கேட்டா எப்படியா சொல்றது? எப்ப முடியுமா? அது முடிய தடவை முடியும் போது முடியாது. ஆமா, உங்களோட சிரிப்பு சத்தம் கேக்குதா? அது உங்க வீட்லயா இருக்கும். போடுவீங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க டார்லிங் போன்ல. ஆமா, என்னமோ முக்கியமான விஷயம். நீங்க இதான் ஐ மீன் இதான் இந்த பாரு, இந்த டேப் ரெக்கார்டர் ஆனந்த் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். நாளையில இருந்து உங்க ஹோட்டல்ல என்னென்ன டெலிபோன் கால் வருதோ எல்லாத்தையும் சீக்கிரட்டா இதுல டேப் பண்ணி வச்சுக்க சொன்னா அவனுக்கு நம்ம முக்கியமான ஒரு க்ளூ வேணுமா? அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், உங்க ஹோட்டல் முதலாளி ரொம்ப மோசமானவனா, கொஞ்சம் பி கேர்ஃபுல். அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என்ன பத்தி யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அப்ப நான் வரட்டுமா? ரேப் என்னது? டேப் மறந்துட்டியே. ஓகே, தனியா இருக்க. இப்ப ஒண்ணு போன் வராதே. என்னப்பா உன் ஃப்ரெண்ட் என்ன காணா? இருப்பா, டியூட்டி முடிஞ்சுதானே வரணும். சொன்னபடி செஞ்சிருவாளா உன் லாவண்யா? பாரு, லாவண்யாஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள், கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவா. பெரிய பிச்சுவா பக்கறியா? நீ சொல்லிருக்கிற காரியம் அப்படிப்பட்ட காரியம் தான் அது. ஹாய் லாவன், ஏதோ வந்துட்டாடா. ஹாய் விஷ்ணு. ஹாய். பை தி வே லாவன், இதான் என் ஃப்ரெண்ட் ஆனந்த். ஹலோ. ஹலோ, நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். ரெடியா இருக்கே? எப்படிப்பா நம்ம பிச்சுவா பக்கரி? பயங்கர பக்கரி தான். தேங்க்யூ. டேய், சாரி, இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நந்தியா இருக்க விரும்பல. நான் புறப்படுறேன். கரெக்ட், நான் கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணும். ஆபீஸ் வேலையை சொன்னேன். சரி சரி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தான் போயாச்சு. அப்புறம் டார்லிங், இத பாருங்க, இது ஆபீஸ். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கவனிச்சேன். அந்த ஹோட்டல்ல ஏதோ மர்மம் நடக்குது. லாவன், நீ கூட அந்த ஹோட்டல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. ஆமா, அந்த ஆபரேட்டர் வேலையை விட்டுட்டு அடுப்படி வேலையை கவனிக்கலாம்னு பார்த்தா நீங்க தான் உருப்படியா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இதை விட உருப்படியா என்ன பண்ணோங்கிற? இத பாருங்க, நம்ம மேரேஜ் விஷயமா லானுன்னா 2 சாட்சி தேடணும். இப்போ உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் சாட்சி தேடினா தொடப்ப தான் கிடைக்கும். அதனால நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். இந்த ஆனந்த் உஷாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான். முதல்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட போறேன். கேளு, கல்யாணத்தை பண்ணி வச்சா நமக்கு 2 சாட்சி கிடைக்குமே ஜோடியா. அதையே நம்ம கல்யாணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? வெரி குட். தேங்க்யூ. சரியான முட்டாள்தனமான ஐடியா. என்ன வந்ததுல மூடே சரியில்லை. நீங்க என்ன ஹோட்டல் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியா? பேசவே மாட்டேங்கிற, தொட கூட விட மாட்டேங்கிற. லாவன் 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 வந்து இன்னைக்கு சஃபேர் தியேட்டர்ல பாக்ஸ் 4 டிக்கெட் தனியா புக் பண்ணிருக்கேன். போலாமா? சஃபேர் தான் போணுமா? அதானே, இவ்வளவு பெரிய ஆபீஸ் வேற எதுக்கு இருக்கு? நம்ம ஹோட்டல்ல சிஐடி ஆபீசர்கள் கண்காணிக்கிறதால நம்முடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை இங்க கொண்டாட வேண்டாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நைட் 9 o'clock நார்த் வெஸ்ட்ல இருக்கிற ஹோட்டல் எலிசபெத் ரிசப்ஷன்ல நீ ஆளுங்க ஆண் பெண் ஜோடியா 2 பேர் வருவாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லுவாங்க. அது
அது என்ன தெரியுமா? ராணி ஃபாதர் கோஸ் டு கேப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதும் உங்ககிட்ட இருக்கிற பகடக்காய அவங்க கிட்ட கொடுத்துடணும். பி கேர்ஃபுல். ஏய், நீ ஒண்ணும் வளர எழுதி வைக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சும்மா இருக்கு. Candy father goes to cabaret. இந்த பகட கையில எல்லா விவரமும் அடங்கியிருக்கு. உடனே டைசில்ட்ட கொடுத்து வழக்கம் போல பதில் அனுப்பி சொல்லு. வரோம். யாரு? லாவண்யாவா? சீஃப் கனெக்ஷன் கொடு. நான் தான் மோகன் பேசுறேன். வர்ற வழியில கார் பஞ்சர் ஆகி போச்சு. இப்பதான் வந்து சேர்ந்தேன். கல்கத்தாவில் அந்த ஆதாரத்தோட வந்த பரத்தொண்டி ஆட்கள் யாரையும் காணும். லேட்டா போனதால வேற யாரோ வந்து அந்த ஆதாரத்தை கைப்பற்றிட்டு போயிருக்காங்க. வர வர உன் நடவடிக்கையில சின்சியாரிட்டி இல்லாம போச்சு. நீங்க பறிகொடுத்திருக்கிற பொருள் என்ன தெரியுமா? இந்த வருஷம் பூராவுக்குமான பிசினஸ் டீடைல் அது அடங்கி இருக்கு. அது கண்டிப்பா கிடைச்சாகணும். பட் ஒன் திங், எடுத்தவன் அத்தனை சுலபமா அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நாம அதை கைப்பற்றி ஆகணும். அது இப்படி கண்டுபிடிப்பையோ எனக்கு தெரியாது. அது என் கைக்கு வந்தாகணும். வெல் டன் லாவண்யா. பாத்தேடா, அவனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றானே, எப்படி இது கண்டுபிடிக்கிறது? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இனிமே தாண்டா நம்ம புத்திசாலித்தனத்துக்கே வேலை. அவங்களுக்கு ரொம்ப தேவையான மைக்ரோ பிலிம் நம்ம கிட்ட இருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஆபத்தாச்சே. அதான் இல்ல, அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாங்க, பயமுறுத்துவாங்க, தவிர கொல்ல மாட்டாங்க. ஆக இந்த சமயத்துக்குள்ள நம்ம அம்மாவை கொன்னது யாருங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதாவது இந்த மைக்ரோ பிலிம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த வித ஆபத்தும் தர மாட்டாங்க. அப்படி ஆபத்து தந்தாலும் நாம அதை வந்து... இப்ப நான் சொன்னதே தான் நீயும் சொல்லிட்டு இருக்க. புரிஞ்சதுன்னு ஒரே வார்த்தையில சொன்னா முடிஞ்சது இல்ல? புரியலையே. என்னது வெள்ள அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சான்? இந்த கால் கட்டு போடாத வரைக்கும் ஒரு பய வீட்டுல ஒழுங்கா தங்கவே மாட்டான்களே. அதுவும் இவன் காதல் இளவரசன். தெரு தெருவா பவனி வருவானே. அல்லோ அல்லோ அல்லோ, வாடா. டெலிபோன்ல பேசிட்டு இருந்தியா? ஆமா. யாருக்கிட்ட? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் தான் இங்க நிக்கிறேனே. அந்த பக்கம் யாரும் இல்ல, அதனால எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு நீயே பேசிக்கிற அளவுக்கு என்ன கவலை? தலையவே காணுமேடா. அதாவது நீ தலையங்க எழுதி கொடுக்கலையா, அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபாரம் பிரிண்டாகாம அப்படியே நிக்குது. அதுக்கு தான் மேட்டர் இருக்க. மேட்டர் இருக்கா? எங்க சொல்லி எழுதிக்கிறேன். அதை எழுத முடியாது, பாக்கணும். பாக்கணுமா? மைக்ரோ பிலிமே கண்டுபிடிச்சிட்டே. பரவாயில்ல, கெட்டிக்கார புள்ள கண்டுபிடிச்சிட்ட. சரி, இப்ப இதுக்கு விலை என்ன இருக்கு சொல்லு பாக்க. என்ன இது மைக்ரோ பிலிமா இருக்கிறதுனால ஒரு 20-25 ரூபாய் தாளம். உங்கையில இருக்கிறதுனால கொஞ்சம் மதிப்பு அதிகமா போட்டா 50 ரூபாய்க்கு மேல தாளாது. ஏமாந்து வாங்கிடாத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட விலை 50 லட்சம் ரூபாய் தரும். இத்தினூண்டு இருக்குது, 50 லட்சமா? இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இதுல இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஆனந்த விகடன், தினமணி கதிர் ஆபீஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போகணும். ஆபீஸுக்கு எல்லாம் அப்புறம் போலாம். வருமால இருந்து என்ன வருது சொல்லு. பர்மாவில இருந்து தேயிலை வருது, தேக்கு மரம் கூட வருதுடா. இல்ல, கப்பல் வருது. மரம் தலையங்கமே எழுதி கொடுக்கல, எனக்கு ஒண்ணுமே ஓடல. கஞ்சா அடிச்ச மாதிரி கும்முன்னு இருக்குதுடா. ரைட் ரைட். கஞ்சா பின். தேங்க்யூ தேங்க்யூ. நோ மென்ஷன். எதுக்கு தேங்க்யூ சொல்றேன் தெரியுதா? எதுக்கு? சில சமயங்கள்ல நீ வளரும் போது கூட நல்ல விஷயங்கள்லாம் அள்ளி கொட்டிடுற. எழுது எழுது எழுது. கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும். கருப்பு என்னது? கருப்பு தங்கமா? சும்மா நடுல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அபினுக்கு செல்ல பேரு கருப்பு தங்கம்ங்கிறது. அப்போ வித்தின் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் போட வேணாம், நாங்க சொல்றத எழுதுங்க போதும். சரி சொல்லுங்க. கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும்.
இதுவரை கருப்பு பணக்காரர்கள், சாராய முதலாளிகள், தில்லுமுல்லு திலகங்கள், திரைமறைவு திருடர்கள் ஆகியோரின் முகமூடிகளை கிழித்தெறிந்த அடுத்து எழுதப் போவது கருப்பு